பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்படி சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமா அறிவா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி மிதுனம், மிதுனம், மிதுனம். ஏன்னா 9ஆம் இடத்துல போய் எல்லா கிரகம் இருக்கு. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி 8ஆம் இடத்துல இருந்துச்சு. 8ஆம் இடத்துல என்ன பண்ணிருக்கும் தெரியுமா? யார் ஜாதகத்துல தசாபதி சரியில்லை, புதன் கெட்டு போயிருந்தா 8ஆம் இடத்துல தான் வம்போ, வழக்கோ, கோட்டோ, கேச பிரச்சனையோ, பயங்கரமான ஒரு அவமானத்தை ஏதாவது ஒரு விஷயம் சந்திச்சுமே தந்தை தாய் குடும்ப ஆரோக்கியம் யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் வந்திருக்கு. இதை கேட்டுப்பாங்க. சகோதர சகோதரர்கள் ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கும். திக்பலத்துல சூரிய பகவான் வெற்றி ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துல போய் இருக்கும்போது இங்க வெற்றியை கொடுக்கணும். அது ஜாதகத்துல இருக்கா இல்லையான்னு நீங்க தான் பார்க்கணும். நான் இப்படிதான் சொல்லுவேன். கண்டிப்பா எல்லாருமே தசாபதி மூவ் பண்ணி அடிச்சா கண்டிப்பா தொழிலை ஜெயிக்கலாம். 11ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் புதனோட இணைஞ்சிருக்காரு. அதனாலதான் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பாக்குறீங்க பாத்தீங்களா, அவங்களாம் ப்ரொமோஷன் வரப்போகுது. இங்கே வேலை பார்க்கணும், ப்ரொமோஷன் தேடி வருது. அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறவங்க அரசாங்க வேலை கிடைக்க போகுது. எதனால? 10ஆம் இடத்துல திக்பலமாக போறாரு. மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா குடும்பத்துல யாராச்சும் அரசாங்க வேலையில ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது பார்த்து எப்படி புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன். புதுசா முதலீடு போட்டால் மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க போடுங்க. முதலீடு போட்டால் அது மாறாது, உங்களுக்கு லாபத்தை மட்டும் தான் கொடுக்கும். நீங்க எதுக்குமே தைரியமா இறங்கி அட்டிங்க. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்டே குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குருவலி குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிஸ் நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஆங்கில மாதம் மார்ச் மாத பலன் குரு சுக்கிரன் ஜோதிட டிவில எப்படிப்பட்ட ஒரு ஜாக்பட் யோகமாக இருக்குது நல்லா பார்க்கணும். இந்த மார்ச் மாசத்துல 2 கிரகம் நல்ல ஒரு பலத்துல உட்காந்துருக்கு. சுக்கிரபான் உச்சத்துல உட்காந்துருக்காரு. எப்படி? சுக்கிரபான் உச்சத்துல, குரு பகவான் பார்வை 4 கிரகத்து மேல. அப்ப 4 விதமான யோகங்கள் இருக்கு. அப்ப எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகத்தை கொடுக்க போகுது இந்த மாசத்துல? ஒரே விசேஷம் தான், வேற எந்த சொல்ல மாட்டேன். மாசி மகாமகம். பொதுவா பாருங்க, இந்த மாசி மாசம் வரக்கூடிய மகங்கிறது ரொம்ப விசேஷம். நம்முடைய எல்லாருடைய முன்னோருடைய தொடர்பு நல்லா இருக்கும். குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும். இந்த மாசி மாசம் வரக்கூடிய இந்த மகங்கிறது இதான் இந்த மார்ச் மாசம் வரக்கூடிய விசேஷம். குலதெய்வத்தை எல்லாருமே போய் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா காலச்சக்கரத்தின் சூரிய பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் குலதெய்வ அருள் முழுக்க இருக்கும். குலதெய்வ கோயில்ல நிறைய பூஜைகள், நிறைய விசேஷ காலம் நல்லா இருக்கும், நல்லா விசேஷமா இருக்கும். மெயினா அம்மனுக்கு உகந்த நாள் இதுங்க. மகமாயி மாரியம்மனுக்கு உகந்த மாசமாக இந்த மார்ச் மாசம் இருக்குது. கடைசி முடி வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த மார்ச் மாசம் என்னென்ன ஜாக்பட் யோகம் இருக்குது. அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி தான் இந்த மிதுன ராசி. எப்படி? காலச்சக்கரத்தின் 3வது ராசி. பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் கொண்ட ஒரே ராசி மிதுன ராசி மட்டும்தான். எப்படி? பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்படி சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமா அறிவா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி மிதுனம், மிதுனம், மிதுனம். எதுலையுமே சரி, மிதுன ராசிக்காரங்க பாருங்க, படிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா படிப்பு கல்வியில எதுவுமே ஞாபக சக்தி இந்த ராசிட்டு அதிகமா இருக்கும். ஒரு குழந்தை போல் குணங்கள் நீங்க நிறைய பேரை சொல்லியிருக்கு. குழந்தை போல குணம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர்ட்ட அந்த குணம் இருக்கும். எப்படி? பொய் சொல்ல தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம் இருக்கும். ஆனா பெருசா வாழ்க்கையில சாதிக்குங்கிற வெறி அதிகமா இருக்கும். ஒருத்தர் அடிதடியில போய் இவங்க பெருசா நிக்க மாட்டாங்க. ஆனா அறிவை வச்சு ஒருத்தரை லாக் பண்ணிடுவார். இந்த விஷயத்தை இப்படிதான் சாதிக்கணும்னா அந்த வழியில போய் கரெக்டா அந்த விஷயத்தை முடிக்கக்கூடிய தன்மையான குணம் மிதுனத்துக்கு தான் இருக்கும். ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட இருக்குங்கிறாங்க. ஏன்னா உங்களுடைய கற்பனவாதிகள், கலைகளை விரும்பக்கூடிய நபர்கள், எந்த வேலையுமே அதை ரசனையோடு அந்த வேலையை செய்யக்கூடிய நபர்கள் மிதுன ராசிக்காரர்கள் நுணுக்கமான வேலைகள் அதிகமா பார்ப்பாங்க. பேனா பிடிச்சி எழுதுறதெல்லாம் மிதுன ராசி சொல்லணும். அறிவு சம்பந்தப்பட்ட வேலையெல்லாம் மிதுனம் சொல்லணும். கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் மிதுனம் சொல்லணும். கலை சம்பந்தப்பட்ட விஷயம் மிதுனம் சொல்லணும். இது எல்லாமே இந்த ராசியுடைய தொடர்புல வருங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பது வரக்கூடிய இந்த மார்ச் மாத பலன். எப்படி? மார்ச் மாதம் மந்திரி பலன் குரு சுக்கிரன் ஜோதிட நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலை பார்க்கணும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா சேரும். ஏன்னா நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம், நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அதனால சொல்றேன். இப்ப கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசியிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. சைட்டா 3ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. கடைசி முடி வீடியோ பாருங்க, மிஸ் பண்ணிடக்கூடாது. உங்க நட்சத்திரத்துக்கான அந்த மார்ச் மாசம் எப்படிப்பட்ட பலன் இருக்கு அதுக்கான பதிவு இதுல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டா 9ஆம் இடத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான் 4 கிரகம் ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒத்தப்படையில திரிகோண ஸ்தானத்துல இருக்கு. நல்லா பாத்துக்கணும்.
அடுத்து பாத்தீங்கன்னா மிதனராசி பிரகாரம் 10ஆம் இடத்தை பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. உச்சமான சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்துருக்கு. ஒரே ஒரு கிரக பயிற்சி மட்டும் தான் இந்த மாசத்துல இருக்கு. ஒண்ணு சூரிய பகவான் கரெக்டா 15ஆம் தேதிக்கு அப்புறம், மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் வந்து 10ஆம் இடத்துல திக்பலமார் சனி பகவானோட சேர்ந்து இணைகிறார். ஒண்ணு 25ஆம் தேதிக்கு அப்புறம் லாபத்துல போறார் சுக்கிரன். எப்படி சொல்லணும்னா உங்க ராசி அதிபதி 9ஆம் இடத்துல போய் சேர்ந்துட்டாருங்க. 9ஆம் இடத்துல ராகுவோட இணைஞ்சிருக்காரு. அப்ப எல்லாமே ராகுவோடைய ஆதிக்கம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும்னு அர்த்தம். ராகுனா என்ன? பிரம்மாண்டம் தான் ராகு. ஒரு மனிதனை பிரம்மாண்டப்படுத்தி வெளியில காட்டுறது ராகுவோடைய தொடர்பு இருந்தாதான் போக முடியுங்கிறாங்க. நம்ம ஏதோ ஒரு துறையில இருக்கோம், எப்படிப்பட்ட துறையா இருக்கட்டுமே, ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம பெருசா சாதிக்கணும் அப்படின்னா ராகு பகவானுடைய தொடர்பு இருந்தா சாதிக்கலாங்கிறாங்க. அப்ப ஜாதகத்துல யாருக்கெல்லாம் இந்த மாசத்துல மார்ச் மாசத்துல உங்க விதி ஜாதகத்துல பிறக்கும் பொழுது ராகு யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ அவங்க எல்லாமே சாதிக்க போறான்னு அர்த்தம். இந்த மாசம் மட்டும் எப்படி மார்ச் மாசத்துல யாருக்கெல்லாம் ராகு பகவான் யோகமா இருக்கும் நீங்க எடுத்துக்கங்க உங்க ஜாதகத்தை. தயவு செய்து நான் ஏன் ஜாதகத்தை பாருங்க எல்லா வீடியும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா இதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பிறக்கும் போது 9 கிரகங்கள் சுத்தி வருதா, அதான் விதி லக்கணம்னு எழுதிடுறாங்க. இத்தனை மணிக்கு பிறந்திருக்கப்பா, இந்த லக்கணம் இருக்குப்பா, உனக்கு இந்த கிரகம் யோகமா இருக்குப்பா, இந்த கிரகம் பலவீனமா இருக்குப்பா, அது வந்து இந்த தேதிக்குள்ள இத்தனை தேதிக்குள்ள இது நடக்கும்பா, இதுல போங்கப்பா, இதுல போகாதீங்கப்பா, இதை பண்ணுங்கப்பா, பண்ணாதீங்கப்பா, எதை சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு பிறந்த நேரத்தை வச்சுதான் குறிப்பாங்க. அதை கரெக்டா சொல்ல முடியும். சொல்றாங்களா ஒரு பழமொழி, இவன் பிறந்ததாயே நான் டாப்புக்கு போனேன், இந்த பையன் பிறந்தாயே நான் கஷ்டப்படுறேன்னு சொல்றாங்களா, இதுதான் காரணம். அப்ப விதிதான் நம்மளுடைய தீர்மானம் பண்ணுது. 9 கிரகம் நம்ம உடம்புல இயங்கி விதியில இது இந்த கிரகம் இது வரும்போது இது நடக்கும் தீர்மானம் பண்ணுது. அப்ப ஜாதகத்தை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இப்ப சொல்லக்கூடிய இந்த கோச்சாரம் சுத்தி வருது பாத்தீங்களா, அதை ரெண்டையும் நீங்க மேட்ச் பண்ணா நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். பரிகாரம் இருக்குங்க, பெருசா உள்ள பாதிப்போ யாருமே கொஞ்சமா குறைக்க பரிகாரம் விதி இருக்குது. அதுக்கான ஒரு பிரச்சனை தான், அது முடிவு கண்டிப்பா இருக்குது. அதை எப்படி மூவ் பண்ணி எப்படி அடிக்கணும், கண்டிப்பா மூவ் பண்ணி அடிச்சா கண்டிப்பா ஜெயிக்கலாம். அதனாலதான் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க, எல்லாரும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோங்க. ஏன்னா மார்ச் மாசம் எல்லாமே திரிகோண ஸ்தானத்திலையும் கேந்திர யோகத்திலையும் கோச்சாரகரம் சுத்தி வரக்கூடிய நல்லா இருக்குது. ஜாதகத்துல இருக்குதா அப்படின்னா நான் கண்டிப்பா உங்களை தான் கேட்க முடியும். நீங்க எல்லாருமே செக் பண்ணிக்கணும் உங்களுடைய பிறப்பு ஜாதக தசாபதியை பார்த்து கரெக்டா மூவ் பண்ணி. சில பேர் சொல்றீங்க மிதுனராசி நீங்க என்று சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, நீங்க சொல்லக்கூடிய பொதுபலன் கரெக்டா இருக்காதான் கால் பண்ணும் அப்படின்னு. தசாபதியை பார்த்துட்டு எடுங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஏன்னா 9ஆம் இடத்துல போய் எல்லா கிரகம் இருக்கு. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி 8ஆம் இடத்துல இருந்துச்சு. 8ஆம் இடத்துல என்ன பண்ணிருக்கும் தெரியுமா, யாரு ஜாதகத்துல தசாபதி சரியில்லை, புதன் கெட்டு போயிருந்தா 8ஆம் இடத்துல தான் வம்போ வழக்கோ கோட்டோ கேச பிரச்சனையோ பயங்கரமான ஒரு அவமானத்தை ஏதாவது ஒரு விஷயம் சந்திச்சுமே, தந்தை தாய் குடும்ப ஆரோக்கியம் யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் வந்திருக்கு, இதை கேட்டு பாருங்க. சகோதர ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கும். வேலை உத்தியோகம் நிரந்தரமா இருந்திருக்காரு, வேலையை விட்டுருப்பீங்க, வேலை உத்தியோகம் மேல் அதிகாரிட்ட ஒரு கழகத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. நான் இது எல்லாத்துக்கும் சொல்ல, யார் ஜாதக தசாபதி சரியில்லையோ கண்டிப்பா தொழில், வேலை, படிப்பு, கல்வி, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை ஒரு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தடங்கள் நீங்க சந்திச்சிருக்கணும். ஒரு மனக்குழப்பத்துக்கு போயிருக்கணும். நீங்க கேளுங்க மிதுனராசியை பொறுத்தவரை. ஸ்கின் பிரச்சனை, தோல் பிரச்சனை, கால் வலி, பெயின், உடம்புல உள்ள பெயின், ஒரு மந்தமான தன்மை உங்கள்ட்ட இருக்கா? நான் முதல் பலனே சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், உங்களுக்கு உடல் உபாதையான மருத்துவ செலவு குறையும். இப்போ ட்ரீட்மெண்ட் எடுங்க, கண்டிப்பா மருத்துவ செலவு குறைச்சிடலாம். இதையும் தாண்டி ஒரு ப்ரொமோஷனான வேலை உங்களுக்கு வரப்போகுது. நான் ஓப்பனா ப்ரொமோஷனான வேலை வரும். எதனால வரும் ப்ரொமோஷன் வேலை, எப்படி சொல்லலாம், காரணம் தெரிஞ்சுக்கலாமா? நல்லா பாருங்க, நமக்கு ப்ரொமோஷனாவே 11ஆம் இடம் தாங்க. 11ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் புதனோட இணைஞ்சிருக்காரு. அதனாலதான் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. வேலை உதவி வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்குறீங்க பாத்தீங்களா, அவங்களாம் ப்ரொமோஷன் வரப்போகுது. இங்கே வேலை பார்க்கணும், ப்ரொமோஷன் தேடி வருது. அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறவங்க அரசாங்க வேலை கிடைக்க போகுது. எதனால 10ஆம் இடத்தை திக்பலமாக போறாரு. மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா குடும்பத்துல யாராச்சும் அரசாங்க வேலையில ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்க போது பார்த்து. பட்டம், பதவி, புகழ், அந்த தனியார் நிறுவனத்தை வேலை பார்க்குறீங்கன்னா அவங்கெல்லாம் கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. கண்டிப்பா இதை விட்டுறக்கூடாது, நீங்க விடக்கூடாது. வெளிநாடு யோகம், வெளியூர்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல ஒரு மாற்றம் பார்க்கறது நல்ல ஒரு அனுகூலம் இருக்கு. சொந்தமா தொழில் பண்ணணும் ஆசை இருந்தா ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணி பாருங்க, தொழில போகும் தடங்களே வராது பாரு. எப்படி புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன், புதுசா முதலீடு போட்டால் மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க போடுங்க. முதலீடு போட்டால் மாறாது, உங்களுக்கு லாபத்தை மட்டும் தான் கொடுக்கும். நீங்க எதுக்குமே தைரியமா இறங்கி அடிங்க. பிக் பலத்துல சூரிய பகவான் வெற்றி ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துல போய் இருக்கும்போது இங்க வெற்றியை கொடுக்கணும். அது ஜாதகத்துல இருக்கா இல்லையான்னு நீங்க தான் பார்க்கணும். நான் இப்படிதான் சொல்லுவேன். கண்டிப்பா எல்லாருமே தசாபதி மூவ் பண்ணி அடிச்சா கண்டிப்பா தொழில் ஜெயிக்கலாம். மாமனார் மாமியார் உறவுகள், உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்கும். எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். பெண்களுக்கு நல்லா இருக்கும். மெயினா ஐடிஐ ஃபீல்டு, அக்கௌண்ட்ஸ், கணக்கு, டீச்சிங் லைன் நீங்க இருக்கணும். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மெக்கானிக்கல் ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு,
உடம்புல உள்ள இந்த ஆப்ரேஷன் சிசரிமனுடைய டாக்டர்கள் எல்லாமே இந்த துறையில இருப்பீங்க, இருக்கணும். பிரம்மாண்டமா ஒரு 10 பேர் வச்சு நிர்வாகமுடைய கெப்பாசிட்டியான வேலையில நீங்க இருப்பீங்க. எல்லாத்துக்கும் சொல்றேன், நல்ல நேரம் நெருங்குதுங்க. நான் மார்ச் மாசம் தயவு செய்து சொல்றேன், நான் கெட்ட பலன் சொல்ல வல்ல. நான் நல்லதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வரேன். கண்டிப்பா நல்லது நடக்கணும், நம்ம எண்ணி பயணிக்கணும். இதுதான் உங்க கையில தான் இருக்கு. எதுலையுமே நீங்க பிரச்சனை ஒதுங்க, அது பிரச்சனை பெருசா தான் போகும். என்னால ஜெயிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்தா நம்ம ஜெயிக்க முடியும். நான் சொல்றேன், கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல யாருமே பிறக்க முடியாது. எந்த ஒரு பிறவியும் கர்மா இல்லாம பிறக்க முடியாது ராஜா. எல்லாத்தையுமே கர்மா இருக்காது. எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் கண்டிப்பா முப்பது முடியும். இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் என்ன வரும்? இதுல மிருக சீடமா தைரியம் இருக்கா? இருக்குமே. தன்னம்பிக்கை இருக்கா? இருக்குமே. எதுக்கும் பயப்படுறீங்களா? கண்டிப்பா பயப்படீங்க. இப்ப ஏதோ ஒரு பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய விஷயம் நடக்க போது, அது கண்டிப்பா அதை மூவ் பண்ணி தெரிஞ்சுக்க கண்டிப்பா சாதிக்க போறீங்க. வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், தொழில ஒரு மாற்றம், உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது ராஜா. எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்க லைஃப்ல நடக்க போகுது. நான் சொல்றது மிருகசீரத்துல பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், டைமிங் பக்காவா இருக்கு. மார்ச் மாசத்துல எந்ததுமே கெட்டதை பத்தி நீங்க நினைக்காதீங்க, நல்லதை மட்டும் நினைங்க. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் போறாருங்க. ஏதோ நல்ல விஷயமோ நல்ல காரியமோ இட பிரச்சனையும் பூமி ஏதோ வழக்கு கோர்ட்டு கேஸ் இட பூமி ஏதோ ஒரு வழக்கு இருந்தா அந்த வழக்குல ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கணும். மிருகசீரத்தை பிறந்தவங்க மெக்கானிக்கல் துறை, கட்டிடம் சார்ந்த துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, நெருப்பு சார்ந்த வேலை எல்லாத்தையும் ஜெயிக்க போறீங்க. நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. வீட்டு நல்ல காரியம், நல்ல விஷயம், குழந்தை பாக்கியம், திருமண தடை இருக்காது. இதான் பொண்ணு மாப்பிள்ள பிக்ஸ் பண்ணி அடிக்க கண்டிப்பா திருமண நல்ல ஒரு யோகம் இருக்கு பாத்து. அடுத்து பாத்தீங்கன்னா திருவாதிரை, எது வந்தாலும் கலங்காமல் நின்று எல்லாருமே சமாளிக்கக்கூடிய திறமையான கொண்ட ஒரே நட்சத்திரம் திருவாதிரை. ஒரு 10 பேரை சமாளிக்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி உள்ள நட்சத்திரம். சிவபெருமானே பிறந்த நட்சத்திரம். திருவாதிரை பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், நீங்க ஒரு தலைமை பொறுப்பு போய் தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, குடும்பத்தை கணவன் பிரச்சனை, நிறைய தடங்களை பார்த்துருப்பீங்க. தாய் தந்தை உடம்பு ஆரோக்கியம் கண்டிப்பா மந்தமாகும். இது எல்லாமே உங்களுக்கு நடந்துச்சா கேட்டா கண்டிப்பா நடந்திருக்கும். இனிமே நடக்காது ராஜா, எதுவுமே நடக்காது. இது வந்தாலும் சரி எல்லாமே வெற்றியா காட்டுது. சூரிய ராகு இணைவு எல்லாரும் பார்த்துக்குங்க. இடையே ராகு சூரியனை தொடராரு. அப்ப தாய் தந்தை குடும்ப ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு, வரைய செலவு, நிறைய ஒரு பண விரயமும் நிறைய இருந்திருக்கும். இனிமே இருக்காது. இப்போ வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு வருதோ, வெளியூர் போறதோ, படிப்பில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில் ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா இருக்கு. யாரு? திருவாதிரை பிறந்தவங்க ஒரு சுப காரியம், சுப செலவு கண்டிப்பா தேடி வரும். நல்ல விஷயம், நல்லதை மட்டும் நினைங்க, கண்டிப்பா நல்ல பக்கம் உங்க பக்கம் தேடி வருது. படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. குரு ஒரு சிலருக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறார். இனிமே பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை, வேலை பிரச்சனை, திருமண பிரச்சனை, தொழில் பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும். நான் சொல்றேன், ஒரு சர்க்கிளை தான் சந்திச்சிருப்பீங்க. நிறைய கஷ்டத்தை பார்த்தது. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த புனர்பூச நட்சத்திரம் மட்டும்தான். இப்ப எல்லாமே நல்லதா வரும் பாருங்க. வீடு கட்டுறதோ, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, படிப்பில் ஒரு மாற்றம் ஆகுறது, தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான நேரம் வேலை செய்யுது. அப்ப ஜாதகத்துல நல்ல டைம் இருந்தா இப்ப நல்லது கண்டிப்பா நடக்கும். இல்லைன்னா இங்க பலவீனம். அதாவது என்ன வரும்? திருமணத்துல, வேலை தொழில, உத்தியோகத்துல, பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை கண்டிப்பா கஷ்டத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வந்துருக்கும். நீங்க கேட்டு பாருங்க. புனர்பூச நட்சத்திரம் கண்டிப்பா ஒரு குழப்பமோ, தடுமாற்றமோ, மருத்துவ சொல்ல, வேற சொல்ல நிறைய பேர் பண்ணிருப்பீங்க. இனிமே வராது. இனிமே நல்ல ஒரு டைம் தேடி வருது. தசாபதி நல்லா தான் கண்டிப்பா உண்டு. ஆசிரியர் வேலை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, நகையாட வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், பணம் கொடுத்து வாங்குறது எல்லாருக்கும் சொல்ல நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இதுக்கு தேடி வருது. வரக்கூடிய மார்ச் மாத பலன் மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.